Hi, good morning. In the previous class, we have discussed about the drug bank management system and comprehensive taxogenomic databases and hospital and clinical services and electronic prescription system. So, today we are going to discuss about the electronic discharge system and patient monitoring system. So, these are the two topics we are going to discuss today. So, first, what is electronic discharge system? So paper based discharge summaries and electronic discharge summaries. So ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சம்மரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பேப்பர் பேஸ்டு, இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் பேஸ்ட் சம்மரிஸ். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சம்மரிஸ் வந்து உங்களோட மெயில்ஸுக்கு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே உங்களோட ரிப்போர்ட் வந்து மெயிலுக்கு தான் வருது. ஸோ அது வந்து இது எல்லாமே டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது எலக்ட்ரானிக் சம்மரிஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா பேப்பர் பேஸ்டு டிஸ்சார்ஜ். இது வந்து ப்ரீவியஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இது சேஞ்ச் ஆகிட்டு வருது ஆக்சுவலாக. பேப்பர் பேஸ்டு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாகவும் உங்களுக்கு டேட்டா பேஸ் ஓரியன்டாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ what are the functions in electronic ED system? That is, record all diagnosis, treatment and meditations at the point of care. Consultant can review and approve discharge summaries even after the patient has left the hospital. If the consultant sees any omissions of errors, these can be added and corrected to the updated summary field and sent to the patient physically instantly or approved. ஸோ ஒரு பேஷண்ட்டு உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லைனாலும் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திங், ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு அப்ரூவலு ப்ளஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஓட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ரெக்டிஃபைங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அது பேஷண்ட் கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் சம்மரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், டைமுக்கு ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் வேறு ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் பேஷண்ட் இன்ஃபர்மேஷனோட. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் சிஸ்டம். ஸோ இது ஒரு பேசிக் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட பற்றின வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும், அந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட பேஷண்ட் டேட்டாபேஸ், அதாவது எலக்ட்ரானிக் சம்மரி அப்படிங்கிறத வந்து உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சம்மரியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அட்மிட் டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, வார்டு நம்பரு, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் நேம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். வித் நம்பர் இல்லைனா பேஷண்ட் நேம் வித் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக இது ஒரு அப்ளிகேஷன் தான். இது நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மலாக ஒரு யூஸ் பண்ணுற வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன் இல்லைனா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இது வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இப்போ ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இது உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இதோட கிளினிக்கல் சூட் டாட் டெஸ்ட். ஸோ இது நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் HCS கிளினிக்கல் சூட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் போனீங்க அப்படின்னீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு பேஷண்ட் டேட்டா பேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஆக்சுவலாக 12 minutes வீடியோ. இது ஒரு 12 minutes வீடியோ வரும். ஸோ இது நீங்கள் பேஷண்ட் டேட்டா பேஸோடது பாருங்கள். உங்களோட லிங்க் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே உங்களுக்கு அதுதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணி வச்சுக்கிறது தான் அதோட மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கும். So next one, it will be a patient monitoring system. The patient monitoring system can be defined as repeat task continuous observation of a measurement of the patient psychological function and functions of life support equipments. The purpose of patient monitoring system is guiding management decision including when to make a therapeutic interventions and assessment of those interventions. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன எப்போ தேவைப்படுது, அவங்களோட அப்சர்வேஷன்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம்.
இது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே இருக்கும்போதும் சரி, இல்லை ஃபார்மசியில் நீங்கள் மெடிசன் வாங்கும்போதும் சரி, இல்லை வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி, ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் தேவைப்பட்டுட்டே இருக்குது பேஷண்ட்ஸுக்கு பிகாஸ் ஆஃப் தேர் ஹெல்த் கண்டிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது முதல்ல வச்சுருப்பாங்க. எப்படின்னா முதல்ல உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நர்ஸை கூட அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு அட்டெண்டரை கூட அனுப்பிச்சிருப்பாங்க. உள்ளே மானிட்டர் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட்டை டெய்லி கொண்டு வந்து ஈவினிங் சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க கையில் ஏதாவது ஒரு டிவைஸை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இவ்வளோ இருக்குது, பல்ஸ் இவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ஹியூமன் இல்லாமல் நார்மலாக ஒரு டிவைஸை வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு டாக்டர்ஸுக்கு வந்தது அப்படின்னா, எந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் டாக்டர்ஸ்னால. ஸோ 5 categories of patient who need psychological monitoring is: a patient with unstable psychological regulatory system, patient who is suppressed by drugs overdoses, and patient with suspected life-threatening condition, and a patient with a risk of developing of life-threatening condition. For example, patients immediately after open heart surgery or இல்லை அது வந்து நீங்கள் யாராருக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் மானிட்டரிங் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. ஸோ தீஸ் ஆர் தி 5 categories who need the psychological monitoring. ஸோ இதில் இப்போ வந்து எல்லாருமே உனக்கு வந்து பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு ஃபார் பேஷண்ட்ஸ். ஸோ என்னென்னா, நீங்கள் வெளியே போக வேண்டாம், வர வேண்டாம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிக்கும், எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ். ஸோ ஒரு வீடியோ ஒன்று இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பேஷண்ட் எப்படி இன் அண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு சவுண்டு வராது. ஸோ நான் வீடியோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மானிட்டரிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, ரிமோட் அப்படின்னா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பேஷண்ட் நியரில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பேஷண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம். இட் மேபி ஒயர்லெஸ் ஆர் இட் மேபி ஒயர்டு. ஸோ ஒரு மெடிக்கல் கேர் நீங்கள் பேஷண்ட் வராமல் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்த் கேர்லேருந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஹெல்த் அப்ளிகேஷன். ஸோ இந்த டேட்டா ஃபீட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எத்தனை பேஷண்ட்ஸ் அந்த டாக்டர்ஸ்க்கு இருக்காங்க அப்படிங்கிறத டாக்டர்ஸே பார்த்துக்கலாம். ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட டாக்டர்ஸ் பார்த்துட்டு, ஸோ அவங்களோட பேஷண்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஒன் பேஷண்ட்ஸ் இல்லை அப்படின்னாங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் பேஷண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அவங்க இப்போ செக் பண்ணுறாங்க. ஸோ சுகர் ஒன்று செக் பண்ணுறாங்க, பிபி ஒன்று செக் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா இது ஒயர்லெஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வந்து டாக்டர்ஸுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், அவங்களோட ஹெல்த் டிவைஸுக்கு வந்துடும். ஸோ என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்து அப்படின்னா த டாக்டர் கேன் பி கிவிங் அன் இம்மிடியட் மெசேஜ் டு கம் டு மீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இல்லை நார்மலாக தான் போயிட்டுருக்கு, ஹார்ட் ரேட், டயக்னோஸ்டிக் இது எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து வெறும் அப்சர்வேஷன்ஸில் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை பாருங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ செக் பேஷண்ட் டேட்டா ஃபீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் ரிமைண்டர் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அனுப்புவாங்க, இது ஒவ்வொரு தடவை செக் பண்ணும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து அப்படி வரணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே நீங்கள் பேஷண்ட்ஸும் அதை பார்த்துக்கலாம். அந்த டேட்டாஸை நீங்கள் உங்களோட ரேட்டு, பல்ஸு, ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ் த்ரூ மொபைல்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைல், லேப்டாப், டேப்ஸ் இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, பேஷண்ட் வந்து டெய்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டுருக்கணும். இப்போ சும்மா ஒரு டெய்லி செக் பண்ணுறவங்க, ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுறவங்க டெய்லியும் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க செக் பண்ணி டாக்டரோட கன்சல்டிங் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு திங். ஸோ இது எனேபிள் ஹெல்த் கேர் கனெக்டிங் பேஷண்ட் ப்ரொவைடிங் அண்ட் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறையா யூடியூப்ஸ் டெமோஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது நான் காமிச்சது வெறும் ஒரு அப்ளிகேஷன். இது மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு யூடியூப்ஸில் இருக்கும். ஸோ அந்த யூடியூப்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும்.
ஸோ பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இதே மாதிரி நீங்கள் ஃபார்மசியில் எப்படி ஒரு பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுருப்பீங்க, ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அது காமிக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபார்மசிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் த டாக்டர் ஆர் அ ஃபார்மசிஸ்ட் ஆர் தட் இஸ் அ கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். ஸோ இவங்க 2 பேர்த்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு லாகின் கொடுத்துருப்பாங்க, அதோட டேட்டா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து கிளினிக்கல் ஃபார்மசியாக இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபார்மசிக்கும் அந்த லிங்க் இருக்கும், அந்த டேட்டாவோட லிங்க் இருக்கும். ஸோ அர்ஜென்ட் அலர்ட் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இட் வில் பி கோ டு தி ஃபார்மசி ஆல்சோ. ஸோ அந்த டைமில் ஃபார்மசி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னாங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டாக்டர்ஸ் செகண்ட் ஆப்ஷன் இட் வில் பி அ ஃபார்மசிஸ்ட் ஃபார் ஹெல்பிங் தெம். ஸோ அதனால் அர்ஜென்ட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ட்ரக் மானிட்டரிங் சிஸ்டம், ஸோ ட்ரக் அப்டேட்ஸ், ட்ரக் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் ஆப்ஸ் தட் வாஸ் இன்வென்டட். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஃபார்மாடோஸ்ன்னு நினைக்கிறேன், இது சரியாக தெரியல. இப்போ ஒரு க்ரீன் கலர் ஒன்று ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அதுலேயும் உங்களோட ரெக்கார்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் ட்ராக் பண்ணிக்கலாம், உங்கள் ரெக்கார்டு எங்கே போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, போன மாதம் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதம் ஏதாவது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம விஷயமே தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதும் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ த திங் இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். எல்லாமே எலக்ட்ரானிக் ப்ரிஸ்கிரிப்ஷன், எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ், எலக்ட்ரானிக்ஸ் மானிட்டரிங் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மானிட்டரிங் அந்த மாதிரி தான் வந்துடும். இப்போவே உங்களுக்கு லாக்டவுன் பீரியடில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் மானிட்டரிங் தான், யாருமே டேரெக்டாக போகிறதில்ல, த்ரூ வியா ஸோ மீடியா கால்ஸில் வராங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், நாங்கள் அதுலேருந்து டேட்டாஸ் எடுத்து பார்த்துக்குறோம். ஸோ அவங்க இப்போ பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் இல்லை ஃபார்மசி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே அனுப்பிச்சு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள், நாங்கள் எல்லாமே பார்த்துக்கோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் ஆப்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறது அதில் உண்மை. ஸோ என்னங்கிறது மட்டும் நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஸோ மேபி ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது உங்களுக்கு ப்ரீவியஸ் அப்கமிங் இயர்ஸில் உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் PMIS பேசிக்கலி டீல்ஸ் வித் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் இன் ஃபார்மசி யூனிட். The system will ensure availability of sufficient quantity of drugs and consumable material of the patient. It will enhance the efficiency of clinical work, ease the patient convenience and process drug prescription effectively. So importance of PIMS is a necessary information to make sound decision in pharmaceutical sector. And effective pharmaceutical management requires policymakers, program manager and healthcare provider to monitor information related to the patient adherence, drug resistant, availability of medicines and laboratory supplies. So patient safety, product registration, product quality, financing and program management, etc. So pharmacy management information system is a huge topic. ஸோ அதில் நீங்கள் இது ஃபுல்லாகவே அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் தான். ஸோ த பேசிக் திங் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பேஷண்ட் நீட்ஸ். ஸோ இதுதான் 2 மெயின் திங். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டட் டிஸ்பென்சிங் மிஷின், ஸோ ADM சொல்லுவாங்க. ஸோ ஒரு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பென்ஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து மேனுவலாகவும் நடக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவும் நடக்கும். ஸோ மேனுவலுங்கிற சென்ஸ் வந்து உங்களோட இன்புட் வந்து மேனுவலாக இருக்கும், அது அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டடாக இருக்கும். இன்னொரு திங் வந்து இன்புட்டும் ஆட்டோமேட்டட் அண்ட் அவுட்புட் ஆல்சோ ஆட்டோமேட்டட். ஸோ இதுதான் 2 ஆட்டோமேட்டட் டிஸ்பென்சிங் ட்ரக்ஸ். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது நிறையா வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சிங் மிஷின்ஸில் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இட் வில் பி லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இட் வில் பி a pharmacy management information system PIMS ஓட ட்ரக் மேனேஜ்மெண்ட்
ஆட்டோமேட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அண்ட் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா இந்த யூனிட் இட் வில் பி மோஸ்ட் ப்ராப்ளி கவர்ட். And in case of any doubt, you just comment me in a comment box, comment me in a YouTube comment box, that's enough, and I will reply to you. Don't comment me in a Google Classroom, so I'm not getting any notification at the right time, so that is a real fact. So next class we will see on this, and thank you for attending and participating in this session. So thank you, we will meet you in the next class. So just you go to with your YouTube videos and see the videos and raise your knowledge related to the pharmacy and online services in pharmacy and hospitals. So thank you for all.